குருப்பியோ நமக. ஹரி ஓம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் காண இருக்கும் நிகழ்ச்சி ஒரு திருக்கோவிலை பற்றிய தல வரலாறு. திருக்கோவில் என்று சொல்வதை விட பழமை வாய்ந்த ஒரு சிவஸ்தலமாகும். சேலம் மாநகரிலே NH-47 ரோட்டில், அதாவது 5 கிலோமீட்டர் தொலைவில் சங்ககிரி ஈரோடு செல்லும் வழியில் உத்தம சோழபுரம் என்ற இடத்தில் கரபுரநாதர் சுவாமி என்ற திருக்கோயில் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் 1600 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மிக பழமையான கோயிலாகும். சேர சோழ பாண்டிய காலத்தில் கட்டப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த சேர சோழ பாண்டியர் மூவரும் வழிபட்ட தலமாகும். இக்கோவில் மூலவராக கரபுரநாதர் காட்சி தருகிறார். அதாவது சிவம்பு லிங்கமாக சிவன் காட்சி தருகிறார். அம்பாள் பெரியநாயகி அம்பாள். தலவிருச்சம் மல்லிகை மற்றும் வில்வம். மற்றும் கோயில் வளாகத்தில் கரடி சித்தருக்கு ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோயில் மூலவர் கரபுரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்றால், அந்த காலத்தில் ராவணன் தம்பி கரதூஷணன் சிவனை நினைத்து ஒரு காலில் தவம் புரிந்து அருள் பெற்றார். எனவே இந்த சுவாமி கரபுரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஸ்வயம்புலிங்க சிவன் தலையில் சற்று சாய்ந்தே இருக்கிறார். அதுக்கு ஒரு புராண கதை உள்ளது. அந்த காலத்தில் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகரின் மகன் குணசீலன் ஒரு நாள் கோவிலுக்கு பூஜை செய்ய வருகிறார். அர்ச்சகருக்கு உடம்பு சரியாமல் போய்விட்டது. குணசீலன் தன் பையனை அமைத்து பூஜை செய்து வருமாறு கூறுகிறார். குணசீலனும் மாலை எடுத்துக்கொண்டு பூஜை சாமான்களை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வந்து பூஜை செய்கிறான். மிகவும் சிறுவன். பூஜை செய்யும்போது சுவாமிக்கு மாலை இட வருகிறான். சுவாமிக்கு மாலை இட முடியவில்லை. அவனால் மிகவும் வருத்தப்படுகிறான். காரணம் என்ன? அவன் ரொம்ப சிறுவனாக உள்ளதால் சாமியின் உயரம் விட்டவில்லை. எனவே இவன் வருத்தத்தை நினைத்து சுவாமி சிவனே தன் தலையை குனிக்கிறார் என்று ஒரு தல வரலாறு கூறுகிறது. இந்த கோயிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், ஔவையாருக்கு தனி சன்னதி உண்டு. கடையேழு வள்ளலில் ஒருவரான பாரி மன்னனின் மகள்கள் அங்கவை சங்கவை அவர்களுக்கு ஔவையார் முன்னின்று மூவேந்தருக்கு முன்னிலையில் திருமணம் செய்து வைத்தார் என நம்பப்படுகிறது. தமிழகத்திலேயே இங்கு ஔவையாருக்கு தனி சிலை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கிய சிறப்புகள். அந்த காலத்து பழமை வாய்ந்த கோயில் என்பதால் தேவாரம், திருவாசகம் ஆகியவை பாடப்பட்ட ஸ்தலம், முக்கியமான ஸ்தலம். தினசரி பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷ வழிபாடு, சுக்கிரவார பூஜை. சித்திரை மாதத்தில் 3 நாட்கள் மிக விசேஷமாக தேர் திருவிழா நடைபெறுகிறது. இக்கோயில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். கல்யாண ஔவையார் என்று பெயர் உண்டு. கல்யாணம் ஆகாத பெண்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இக்கோயிலுக்கு 3 மாலையை வாங்கி வருவார்கள். ஒன்று சிவனுக்கு, ஒன்று அம்பாளுக்கு, ஒன்று ஔவையாருக்கு சாத்தி வழிபட்டு செல்வார்கள். நிச்சயம் அவர்கள் கல்யாணம் நடக்கும். இது இந்த கோயில் ஐதீகம். மற்றும் தேய்பிறை அஷ்டமி என்று காலபைரவருக்கு விசேஷமாக பூஜை நடத்தப்படுகிறது. மேலும் இந்த கோயில் முக்கியமான பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக ஆகாய தலமாக கருதப்படுகிறது. எனவே பழமை வாய்ந்த கோவிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையேனும் சென்று சிவனையும் அம்பாளையும் வழிபட்டு அருள் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆலிநாள் அழகாபுரம் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் அழகாபுரம்.